இனிவரும் காலங்களில் இந்த மண்ணில் மீண்டும் ஒரு யுத்தம் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். இப்படி ஒரு முக்கியமான ஆணித்தரமான சத்தியத்தை நாட்டு மக்கள் முன்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செய்திருக்கிறார். பத்திரமுல்லையில் நடந்த 17வது தேசிய படைவீரர் தின நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த உருக்கமான கருத்தை வெளியிட்டார். நாட்டுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த மற்றும் உடல் உறுப்புகளை இழந்த இராணுவ வீரர்களுக்கும் அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். அவர் பேசும்போது ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லியிருந்தார். போரினால் இந்த உலகை துண்டு துண்டாக உடைக்க முடியும், ஆனால் அமைதியால் மட்டுமே அனைவரையும் ஒன்றிணைக்க முடியும் என்றும், சடலங்கள் மீதும் இரத்த ஆறுகள் மீதும் ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் கட்டியெழுப்ப முடியாது. நான் யுத்தம் நல்லதா கெட்டதா என்று விவாதிக்க வரவில்லை, ஆனால் இனி ஒரு யுத்தம் வராமல் தடுக்கும் முழு பொறுப்பும் நான் ஏற்கிறேன் என ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், நமது இராணுவ வீரர்கள் நமது நாட்டை பிரிக்க நினைத்த பிரிவினைவாதத்துக்கு எதிராகத்தான் போர் செய்தார்களே தவிர எந்த ஒரு இனத்துக்கும் எதிராக அல்ல. இந்த நாடு சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொந்தமானது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் சுயநலமும் அதிகார ஆசையும் கொண்ட அரசியல்வாதிகளாலேயே மக்கள் பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் எமது புதிய அரசாங்கம் அந்த வெறுப்பு அரசியலை முற்றுமுழுதாக குழி தோண்டி புதைத்து விட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக ஒரு நம்பிக்கையான செய்தியையும் ஜனாதிபதி பகிர்ந்திருந்தார். திறமையான அனைவரும் சமமாக வாழும் ஒரு நாட்டை உருவாக்குவதே எமது இலக்கு. கடந்த காலத்தில் இந்த இராணுவ போரை எப்படி நாம் வென்றோமோ அதே போல் இப்பொழுது நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த பொருளாதார போரிலும் இந்த நாட்டை மீட்டு நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என ஜனாதிபதி தனது உரையை முடித்திருந்தார்.